காஃபி செம்ம அருமையாக இருக்குது. ஏசிலாம் கிடையாது, வெறும் ஃபேன் தான். பட் செம்ம குளிர். வெளில வந்துட்டு ஓப்பன் பண்ணோன்னே வெளில வியூ பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. காட்டுறேன். செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பார்க்கவே ப்ளசண்ட்டாக இருக்குது. நீங்களாம் வந்துட்டு ஏதாச்சும் டைம் பிளான் பண்ணணும், டெஃபினட்டாக இங்கே வாங்க. இந்த வியூவுக்காகவே நீங்கள் வரலாம். இங்கே நான் சொல்கிறேன், அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணி வந்தது வந்து எங்களுக்கு வேர்த்தாக ஃபீல் ஆகிருக்கு. சீரியஸாக இதுக்கு நான் போயிட்டு ரெடியாக வைக்கிறேன். ரெடி ஆகிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டேன். நான் நேற்று எடுத்த போலாம் ஃபோட்டோ சாட்டிஸ்ஃபைடே இல்லை. பட் இன்றைக்கி நான் ஃபோட்டோ எடுத்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ வந்து 8:30 to 9:30 வந்து இங்கே பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி. ஸோ 8:30 to 9:30 நீங்கள் வந்து போய் சாப்பிடணும். நாங்கள் போய் சாப்பிட்ணும். நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் போய் சாப்பிடணும். இந்த பிளேஸ் வந்துட்டு, இந்த ரெசார்ட் பர்டிகுலர் இந்த வில்லா வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது வந்துட்டு ராங் டர்ன் கிளப் சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து தான் எனக்கு வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் ராங் டர்ன் கிளப். கண்டிப்பாக நீங்களுமே எங்கேயாவது போகணும் அப்படின்னா அவங்களோட பேஜ் போய் விசிட் பண்ணுங்கள். ஒன்றும் இல்லை, நிறைய பிளேசஸ் இருக்குது, நிறைய ரெசார்ட்ஸ் அண்ட் ரூம்ஸ் எது வேணுனாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஊருக்கு போகணுமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக போயிட்டு செக் பண்ணுங்கள். கீழே அவங்களோட நேமை வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையுமே ஆட் பண்ணுறேன். அண்ட் என்னோடய இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போய் செக் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களால் எனக்கும் இது வந்து கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா, அவங்க பேஜ் கண்டுபிடிக்க முடியலன்னா என்னோடய இன்ஸ்டா பேஜில் போட்டிருப்பேன், போஸ்ட் போட்டிருப்பேன், ரீல் போட்டிருப்பேன், ஏதாச்சும் போட்டிருப்பேன் இந்த நேரத்தில். ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள். ஓகே, ரெஸ்டாரண்ட் இதுதான். இங்கே வந்து நம்மளோட இது இருக்குது, ரெசார்ட் இருக்குது, வில்லா இருக்குது. இங்கே வந்துட்டு ரெஸ்டாரண்ட். புட்டு, கடலை தெரியாது, வாட் இஸ் திஸ்? பூரி. நைஸ். இங்கே வந்து காஃபி டீயும் நீங்கள் எடுத்துக்கலாம். கெலாக்ஸ் கூட இருக்குது. இது பார்த்தீங்கன்னா தெரியும். கெலாக்ஸ் கூட நீங்கள் எடுக்கலாம். கெலாக்ஸ் சாப்பிட்லாம். நான் வந்து பூரி அண்ட் புட்டு பழம் சாப்பிட்றேன். அவ்வளோதான். இங்கேதான் இருக்குது. டிஃபனாக அதான் இருக்குது. உப்புமா, பூரி புட்டு அண்ட் ஃப்ரூட்டு, எக்கு, பனானா, டீ, காஃபி. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. பிரெட் ஜாம், பிரெட்டும் பட்டர் ஜாம் வச்சுருக்காங்க. அது சாப்பிடலாம். அதை விட்டால் இங்கே இருக்குது பாருங்க, கெலாக்ஸ் அண்ட் ஜூஸ் இருக்குது. சாப்பிடுவோம். நானாவே விட்டு 2 பேரும் தனியாக உட்காந்து. நல்லா இருக்கா சாப்பாடு? நல்லா இருக்கா? உண்மைதான். இன்னும் கண்டினியூ பண்ணுறீங்களா? நிறைய சாப்பிட்டீங்க போதும். இல்லை கெலாக்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் இங்கே இருக்கிற எல்லாத்தையும் காலி பண்ணி. நல்லா இருக்கா டாடி? நிஜமா சொல்றீங்களா போய் சொல்றீங்களா? ஓகே, வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. இல்லைண்ணா வேணும், எனக்கு காஃபி வேணும். இதோ அம்மா எடுத்து வச்சுட்டாங்க காஃபி. காஃபி செம்ம அருமையாக இருக்குது. ரொம்ப காலைல சாப்பிட்டதுலேயே சுகமான ஒரு விஷயம் அது இந்த காஃபிக்கெலாம். நான் காஃபி அவ்வளோவா குடிக்க மாட்டேன், பிடிக்காது. ஹேபிட்டு இல்லை, காஃபி குடிக்கிற ஹேபிட்டோ டீ குடிக்கிற ஹேபிட்டோ. ஆனால் இந்த காஃபி என் அம்மா வந்து எனக்கு குறுக்குன்னு பார்க்குறாங்க. நம்ம வீட்டில் காஃபி நான் குடிக்கவே மாட்டேனே அவ்வளோவா. ஆமாம், கேவலமாக இருக்கு. இங்கே உட்காந்தா அப்படியே உட்காந்துட்டே இருக்காங்க. நல்ல பாட்டுமா. நீ காப்பி ரைட் சொல்றோம் பாட்டுக்கு, பரவாயில்லையா? தப்பு பண்ணிட்டியா சிங்காரம்? பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்கு. உருகி சாங்
நம்ம வந்து வெயிலில் உருகிட்டு இருக்கோம். வெயிலில் உருகல, கொஞ்சம் வெயில் கொஞ்சம் குளிர், அதில் உருகி இங்கே வந்து ஜாலியாக இருக்கும். நான் சொல்லி கொடுக்குறேன், பெருமையா இருக்கு எனக்கு. சின்ன வயசுல இவரு தான் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு, இப்ப நான் சொல்லி கொடுக்குறேன். ஆமா, வராத ஸ்டெப் எல்லாம் போட்டு கொடுக்கும்போது எனக்கு வரவே வராது ஸ்டெப். அதனாலதான் எங்க அப்பா ஆடுறாங்கன்ட்டு நான் ரீல்ஸ்க்கு வரலன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அவர் வந்து ஒரு மாதிரி பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவின் ஒளி இல்லை. இன்னும் தலைவர் ஆடு மாதிரி துடிச்சிட்டு இருக்கிறான். அஞ்சுமா வீடியோ என் தங்கச்சி இப்போ ஆட போறா. அந்த ஸ்டெப் குரு கிட்ட இருந்து கத்துக்க ஆசையா இருக்கும். சும்மா சொன்னாங்க, நானே காப்பி அடிச்ச ஸ்டெப் அது. ஓகே வாங்க ஸ்டெப் சொல்லி கொடுக்குறேன். எவ்வளவு எடுத்து நான் சொல்லி தரது அப்புறம் சும்மா 1 2 3 4 5 6 7 8 9 11 12 13. Wait a minute. 6 7 8 9 11 12 13. ஆக்சுவலி நீங்க பயப்படக்கூடாது, பாக்குறதா பயப்படணும். ஓகே, நான் பிக்சர் டைமர் இருக்கேன், கன்ஃபார்மா பயந்துறீங்க. இது ஆக்சுவலி நானும் அப்பாவும் பண்ணேன், நானும் தங்கச்சியும் பண்றதா இருந்துச்சு. நான் எடுத்து வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் வராளா இல்லையான்னு தெரியாம என் டாடி கேட்டு இருந்தாரு. அதனால நானும் டாடி கூட பண்ணணும்னு இருந்துச்சு. அதனால சரி நானும் டாடி பண்றோம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி 3 பேரும் பண்ணலாம்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவ அப்பா ஸ்டெப் போடுறாங்கன்னு உடனே அவ ஓடி போயிட்டா, நான் வரலன்ட்டு. ஸோ நாங்கள் 2 பேர் பண்ணதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்பி இப்போ வந்து ஸ்டெப்பு நான் போட்டேன்னு தெரிஞ்ச அப்புறம் இந்த அம்மா வந்து நானும் வரி அப்படின்னு சொல்லிட்டா. அதனால 3 பேரும் பண்ண போறோம். ரீல்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பார்க்கலன்னா போய் பார்த்து லைக் பண்ணுறேங்க. ஓகே, ஆமா, நான் ட்ரை பண்ணேன், எனக்கு வரல. ரொம்ப கேவலம் பண்ண. அவளுக்கு நான் அழகா பண்ணி கொடுத்தேன், நான் காட்டுறேன். எனக்கு அழகா பண்ணிருக்கேன், நானே காட்டுறேன். அழகா பண்ணிருக்கேன். நான் தான் கோல்ஸ் பண்ணேன். வாவ், இப்போ ஒரு ஜாம் காமிங்க. நல்லா இருக்குல்ல? நான் ஃப்ரண்ட்ல போடுறேன். மை காட், என்ன லெவல் என்ன பண்ணிருக்கீங்க? மைண்ட் ப்ளோயிங். நிக்கும், இப்ப பண்ணா நிக்கும். பண்ணா நிக்குது, 5 நிமிஷத்துல கீழே போயிடும். நோ கமெண்ட்ஸ், சிம்பிள் வேர். இங்க பாரு என்னென்ன ஆங்கிள் எல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. காமிங்க. வாவ், இதான் நல்லா இருக்கு. ஃபைனலி நாங்க வந்து இந்த ட்ரெஸ்ல ஷூட் முடிச்சிட்டு சாப்பிட போறோம். நாங்க சாப்பிட போறோம். ரொம்ப குஷியோ? சாப்பிட்டு வர்றோம் காய்ஸ். பிரியாணி எனக்கு வெளியில ஆர்டர் பண்ணோம். ஸோ வெளியில இருந்து வந்திருக்கு. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். A few hours later. இப்போ நான் வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சு என்னை கலாய்க்கிறா கைஸ். இந்த பொண்ணை சாப்பிட்டு முடிச்சுட்டு சாரி கட்ட போகிறோம். எதுக்கு அப்படின்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக. நீங்கள் நினைக்கலாம் இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கா இல்லை வீடியோ எடுக்கிறதுக்கா இல்லை என்ஜாய் பண்ணுறதுக்கா இல்லை எதுக்கு அப்படின்னு. எல்லாத்துக்குமே தான். ஏன்னா வர்ற டைமை வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும். அதனால் நான் வந்து சாரி கட்டி எடுக்க போகிறேன். சாரி கட்டி வரேன். டிரான்ஸ்லேஷன் இது. ஓகே, ரெடி ஆயிட்டேன். ரொம்ப பிடிச்சிருக்கு. என் தங்கச்சி தான் நான் சாரி வாங்கினா, ஆனால் காசு நான் தாங்க எடுத்தேன். சவச்சுக்கிட்டே இருக்கும் நம்ம. சரிவா போகலாம். கைஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ் எனக்கு. பாரு இந்த லைட்ல கூட நல்லா இருக்கு. ஒரு போட்டோ லொகேஷன் தேடி தேடி போறோம் கைஸ். ஒரே இடத்துக்கே திரும்ப திரும்ப போறோம். எதுக்கு இந்த பாட்டு எனக்கு ஓடிட்டே இருக்குன்னு தெரியல. பட் ஓடுது. காதலா? இது ஏதோ காமெடி பீஸ்ரா. ஐயோ மூக்குத்தி விழுந்துச்சு. சோழமுத்தா போச்சா? அம்மா ரொம்ப காஸ்ட்லி கைஸ். வந்து எப்படி போடணும்னு டியூட்டோரியல் காமிக்க போறான். ஆனா சேலையில பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஓப்பனா சொல்றேன், விழுந்துட்டேன்.
இந்த இங்கே இருக்கிற கேம் 3மே வந்து 100 ரூபாய் அவ்வளோதான். கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இன்னும் வாட்டி மென்ஷன் பண்ணுறேன், இது வந்து எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது வந்து ராங் டர்ன் கிளப். தேங்க்ஸ் மச், ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு இது இந்த லொக்கேஷன் வந்துட்டு அழகாக அமைச்சு கொடுத்ததுக்கு இந்த இடத்துக்கு. இதில் வந்து இது போனால் போவேன், பயமாக இருக்குது கொஞ்சம். அப்புறம் இது போவேன். என்னது இது நடக்கணுமா? இதில் புரியல என்னது இது நடக்கணுமா? இதில் போயிட்டு அப்படி வரணுங்கிறாங்க. ஈஸி ஜானோ. ஆமா, அப்படி நடந்து வரணும். அன்சனா எவ்வளவு சாகசம், இப்படியே போயிட்டு அடு எவ்வளவு சாகசம் பண்ணிருக்க பண்ணு அன்சனா. ஓ நீ அப்படி வரியா? இவங்க மாதிரி தைரியசாலி தான். இல்ல இல்ல என்ன மாதிரி தைரியசாலி சின்ன பசங்க. அந்த ஒண்ணுதான் வரேன்னாங்க, இப்ப அந்த ஒண்ணும் வரல. ஆளை விடுற சாமி. எனக்கு போக பயமா இருக்கு, காத்து வர செம்ம காத்து. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, காட்டுறேன். ஐயோ எல்லாம் பாக்குறாங்க guys. Holy shit. வெளியே தான் அம்மா சிரிக்கிறேன், உள்ள அழுதுட்டு இருக்கேன். அங்க ஒருத்தி ஓட்டையில தீரவர் பொண்டாட்டி எடுத்துட்டு இருக்கா பெருமையா பயத்துல. நான் போறேன், நம்ம பயத்தை உடச்சி தட்டு போலாம். போயிடும், எப்படியாச்சும் பண்றோம் நம்ம இந்த விஷயத்தை. சூப்பர் பண்ணி வாய்ப்பே இல்ல. போறான் தைரியமா. ஆமா ஆடும். அப்படியே போகும்போது அங்க கலந்து வந்துடும். வாயமுறா குரங்கு. பிறக்கிறோம், பிறந்தே ஆகுறோம். ஓகேவா? பாய் பாய் அம்மு. பாய். உங்க ஹஸ்பண்ட் அவங்க ரசிச்சிட்டு இருக்காங்க வீடியோ எடுத்து. பயம் இல்லை மந்திரம் இல்லை, நான் வயிற்றுக்காக தம்பி கயிறு. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? ஜாலியா படிச்சுட்டு உட்காந்துட்டே வரான். ஹெல்மெட் பத்தலைன்னு இன்னொரு குட்டி பசங்க ஹெல்மெட் கொண்டு வந்து குடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்க, ஒரு கெத்தான லுக்கு, கண்ணில் திமிரு தெரியுது பாருங்க. நானும் மதுரக்காரன் தாண்டா. பயப்படுறான். போயிட்டாங்க வெற்றிகரமா. எனக்கு புரியுது, உங்க கண்ணுல எனக்கு சாவு பயம் தெரியுது. அந்த அண்ணா நார்மல் ஸ்பீடு சொன்னாங்க, அதனால ஸ்லோவா வரான். தெரியுது, நீ மூடு. அப்பதான் நீ விழுவியா மாட்டியான்னு தெரியும். வித்த இதுதான். ஓட்டு இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திக்கிட்டு இருக்கா. என்ன சொல்றீங்க? எது போறீங்க? ஆடவே இல்ல. நீ கை விட்டனா கொஞ்சம் ஆனா பேலன்ஸ் இதுவாகும். ஆனா அது ஜாலியா இருக்கு, அது ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு கை விட்டு ஓட்டுனா. இல்ல வரும், மனசு இங்கதான் இருக்கு, அது வரலாம் வேணாம், நீ போனா போதும். அசிங்கப்படுத்துற, இன்சல்ட் பண்ற. ஹாய், தூங்கு மூஞ்சிங்களா? ஹாய், தூங்கு மூஞ்சி. ஹாய், மூஞ்சி பாருங்க வீங்கி போயிருக்கு கைஸ். உனக்கு இப்போ டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. டாடி வராங்க. போடி. இல்ல நீ போணும். நோ ரித்து போ ரித்து. இப்ப எப்படி தைரியமாவே போனேன். ஓகே, என் அப்பா காதுல வீடியோ எடுன்னு சொல்லிட்டு போறேன். என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணாம். வீரப்பா போனீங்களே, இப்ப யார் போறா? டிஸ்கஷன் நடக்குது, அம்மா போறாங்களா இல்ல. ஏய் சூப்பர் மம்மி. என் மம்மி கேக்கல. மம்மி மம்மி டாடி சூப்பர் மே. யா
அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கியூட் மம்மி. அது பாட்டுக்கு போகும். லைட்டா பெடல் பண்ணுங்க, புடிச்சிட்டே போகும். எந்திரிக்க மட்டும் வேணாம், அப்படியே பெடல். அவ்வளவுதான். சூப்பர் சூப்பர் சூப்பர். என் அம்மா ஆடுகிட்டே போறாங்க பயத்துல. அழுக வந்துருச்சு. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். பயப்படுறாரு. இன்னும் போகும் மேல. மம்மியே சூப்பர். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. சூப்பரா இருக்கா? சூப்பரா இருக்கா? எனக்கு உள்ள குடல்லாம் பறந்து. ஜாலியா இருந்துச்சா? அதுக்கு தான் போங்கன்னு சொன்னது. நான் என் தங்கச்சியோட ஃபோனும் சாமி வச்சுட்டு அங்கேயே கிடைக்கணும். டென்ஷன்ல இருக்காங்க வேற. இந்த இருட்டில் வந்தவங்க